गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् ब्रह्म जस्मै ஸ்ரீ குருவே நமக. என் தாய் தந்தரை வணங்கி அனைத்து குருமார்களையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என் பொதுவுடைமூர்த்தியை பாதம் தொட்டு வணங்கி எனக்கு வாஸ்து ஆசானான சத்யநாராயண ஐயாவை பாதம் தொட்டு வணங்கி இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். என் பேர் மணிமுத்து, சென்னை பூந்தமல்லியிலிருந்து பேசுகிறேன். நான் தற்போது ஏஎல்பி முறையில் வாஸ்து கிளாஸ் முடித்தேன். அதோட பலன்கள் உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன். பொதுவாக நான் அச்சய வாஸ்து ஜோதிடம் முறையில் படித்து சில பேருக்கு பலன் சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ குறுகிய காலகட்டத்திலேயே நீ எப்படி ஜோதிடம் படித்து இவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக அவனால் சொல்ல முடியுது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை என்ன பல பேர் என்கிட்ட பதிவு பண்ணாங்க. அத்தனை இந்த புகழ் எல்லாமே என்னோடய ஆசான் பாதத்தில் நான் பதிவு பண்ணுறேன். எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அச்சய வாஸ்து கிளாஸ் படித்தது. நானும் ஒரு வீடு இப்போ ரீசெண்டாக கட்டினேன். அதை வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு அசோகமாக என்னென்னா, அம்மா தவிர நாங்கள் வீடு கட்டு இப்போது கிரகபரிசம் வச்ச நாள்லேருந்தே அம்மாவுக்கு ப்ராப்ளம். அம்மா தவிர நாங்கள் 1.5 வருஷத்தில். அதுக்கான காரணத்தை நான் தேடுறப்ப அது என்னோடய ஜாதகத்தில் அந்த தன்மை இருந்தது. அதோட தன்மைக்கான உயிரூட்டு எதுவும் பார்த்திங்கன்னா அதோட வீட்டோட வாஸ்து அப்படின்னு சொல்ல முடியுது என்னால். நான் வாஸ்து கிளாஸ் படித்ததுக்கப்புறம் என் வீட்டில் இருக்கிற என்ன வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற தன்மையை என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. இப்போ மற்ற வாஸ்து கிளாஸ் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. இந்த வாஸ்து கிளாஸில் பார்த்திங்கன்னா அதாவது ஜாதகம் எவ்வளோ முக்கியம், வாஸ்து எவ்வளோ முக்கியம், அதோட பெர்சன்டேஜ் எவ்வளவு, எதை சரி பண்ணால் எது சரியாகும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக கிரகங்கள் வச்சு அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற கிளாஸ் அப்படிங்கிறது வாஸ்து கிளாஸ். ஓகேங்களா? ஏன்னா இந்த உலகமே பஞ்சபூதங்கள் அதுபடியாக கொண்டது தான் இந்த உலகம். அதே மாதிரி நம்ம உடம்பு பஞ்சபூத தத்துவத்தில் தான் நம்ம உடம்பு இயங்குது. அந்த நம்ம உடம்புக்கான அத்தனை கிரகங்களோட அமைப்பை பொறுத்து தான் இந்த ஜாதகமே அமையுது. அதே மாதிரி வீடு அப்படிங்கிறது பஞ்சபூதத்தில் அடிப்படையாக கொண்ட இயங்குகிற ஒரு இடம் தான். அந்த வீட்டுக்கு பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறப்ப அந்த பஞ்சபூதங்களை நம்ம எந்த இடத்துல எப்படி வச்சுருந்தோம்னா நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த கிளாஸில் அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. பொதுவாக வாஸ்து நிபுணர்கள் பார்த்திங்கன்னா அவங்க இடத்த போய் தான் பார்த்து இந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அச்சய லக்ன பதிமுறை வாஸ்து முறையில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை பார்க்காமையே நம்ம கட்டத்தை வச்சே ஈஸியாக இந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும்னா கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல என்னால் பதிவு பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த கிரக சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு வீட்டு எப்படி அமையும், எந்த திசையில் அமையும், எந்த மாதிரி இடத்துல வீடு அமையுங்கிறது விஷயத்த இந்த ஏஎல்பி வாஸ்து முறையில் ஈஸியாக கணிக்க முடியுது, நம்மளால் சொல்ல முடியுது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா சில கிரக இணைப்புகள் இருந்தாங்கன்னா இப்போ படிக்கட்டு அப்படிங்கிறது கிச்சன் ஓட்டி வருதா, இல்லை பெட்ரூம் ஓட்டி வருதா, இல்லை ஹாலில் வருமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம போய் பார்க்காமையே இந்த கட்டத்தை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா 100% நம்மளால் சொல்ல முடியும். இது சில வீட்டில் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டில் தங்க மாட்டாங்க, ஃபாரினில் போயிடுவாங்க, வீட்டு ஓனர் ஃபாரினில் இருப்பார். அந்த மாதிரி இருக்கிற வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற போய் நம்ம இடத்த பார்த்து கூட சொல்ல தேவையில்லை. நம்மளுடைய 12 கட்டத்தை போய் பார்த்தாவே ஈஸியாக நம்மளால் பலன் சொல்ல முடியும். அது கரெக்டாக சொல்ல முடியுது. அது ஏஎல்பி வாஸ்துவில் மிக துல்லியமாக இருக்குது. பல பேர் பல நாட்கள் வாஸ்து பார்த்தவங்களாம் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக் சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட உச்ச முதல் பாதமாக உள்ள அந்த உடல் உறுப்புகளை 12 கட்டத்தில் அடக்கின மாதிரி வீட்டோட அந்தந்த பாகங்களை 12 கட்டத்துக்குள்ளே அடக்கி வச்சு லக்னம் மாறுறப்ப அந்த வீட்டோட தன்மை மாறுது அப்படிங்கிறத இவ்வளோ தெளிவாக கிரக சேர்க்கையில் வச்சு நட்சத்திர பாதங்களை வச்சு இந்த மாதிரி போகிறப்ப இந்த வீட்டோட அமைப்பு இப்படி தான் இருக்கும், இதிலேருந்து இவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த கிரக சேர்க்கையில் வச்சு ஈஸியாக பலன் அழகாக நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா சொல்ல முடியும். ஏன்னா ஜாதகத்தையும் வாஸ்து 100% பிரிக்கவே முடியாது. நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது அதே மாதிரி தான் நம்ம வாஸ்து அமையும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாஸ்து குறைபாடு இருக்குது, அதை சரி பண்ணால் கூட நம்ம ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது இந்த வாஸ்து கிளாஸில் மிக துல்லியமாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது.
அதை வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐயாவோட எங்கள் குருஜியோட ஒரு தாரா மந்திரம் என்னென்னா வீட்டுக்கு ஒரு வாஸ்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் நாங்கள் ஏஎல்பியை முன்னெடுத்து நடந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு ஒரு வாஸ்து நிபுணர் அப்படிங்கிற தன்மையில் வந்து இதுக்கப்புறம் மாறும் அப்படிங்கிறது எந்த அளவு மாற்றம் இல்லை. ஏன் வீட்டுக்கு ஒரு வாஸ்து நிபுணர் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆணித்தனமான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா நமக்கான வீட்டில் இருக்கிற நமக்கான பிரச்சனையை நம்மளே சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற தன்மை வந்து நமக்குள்ளே வரப்போ நம்ம நிகழ்வு வந்து நமக்கு நிகழ்வு வந்து சரியாக அமைச்சிக்க முடியுங்கிறது தான் நிதர்சனமான. ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம போய் இன்னொருத்தர் போய் கூப்பிட்டு வச்சு பார்க்குறத விட இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே சரியாக அந்த வீட்டோட அமைப்பை சரியாக பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், பொருள் வாங்குறது வந்து எந்த இடத்துல வைக்கணுங்கிற ஒரு தன்மை இருக்குது. அந்த இடத்துல அந்த பொருளை வச்சு பயன்படுத்தினா நமக்கு முழு பலனை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வாஸ்து கிளாஸில் 100% தெரிஞ்சுக்கலாம். முழுக்க முழுக்க வந்து நம்மளோட கிரக அமைப்புகள், கிரக சேர்க்கைகள் அதோட பொறுத்து அந்த வீட்டு எப்படி அமையுங்கிற விஷயத்த இந்த வாஸ்து கிளாஸில் வந்து மிக அருமையாக தெளிவாக பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த படிக்கிறவங்கள வந்து அவங்களோட வீட்டு பிளானை வாங்கி அவங்களோட ஆரோஸ்கோப்பையும் வாங்கி ரெண்டையுமே பக்கத்தில் வச்சு இந்த உங்கள் ஆரோஸ்கோப்பில் இந்த கிரகம் இங்கே இருக்கிறதுனால தான் உங்கள் வீடு இப்படி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களே கேள்வி கேட்க வச்சு அவங்களே பதில் சொல்ல வச்சு அவ்வளோ அருமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற ஒரு கிளாஸ் அப்படின்னா அது அட்சய வாஸ்து தான். எல்லோரும் அட்சய வாஸ்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலையில் உங்கள் வீட்டை வந்து சரியாக அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற நிகழ்வை வந்து சரியாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதில் எந்த அளவு மாற்றம் இல்லை. ஒரு எம்டி லேண்டாக இருக்குது, அதில் வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் வாஸ்து பிறகு கட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கட்டினாங்கன்னா அதனால நமக்கு வாஸ்து பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனை வரும். அது எந்த திசையில் வரும், எதுக்காக வரும், எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வாஸ்து கிளாஸில் கிரக அமைப்புகளை வச்சு ஜாதகத்தை வச்சு மிக தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அச்சயம் எப்படி வளர்கிற மாதிரியோ அச்சய வாஸ்துங்கிற முறையும் வந்து கண்டிப்பாக இது ஒரு புரட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த அளவு மாற்றம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அச்சய வாஸ்து படித்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டு தன்மையை உங்களால் உணர்ந்து அதை நிம்மதியாக வாழ முடியுங்கிறதுல எந்த அளவு மாற்றம் இல்லை. பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆசீர்வாதம் இருப்பாருங்கிற தன்மையை நான் கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.